திருப்பி வந்தோடனே மொத்த குடும்பத்தையும் கொண்டுடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் கம்முன்னு இரு. ஐயோ ஓவரா ஆடாத. சுங்கா பொண்ண தூக்கவே இல்ல. சுங்கா பொண்ண தூக்கலையா? இப்படியே மூடின்னு வெளிவா. ஐயோ பொண்ண தூக்கலன்னு இப்ப சொல்றியடி. தூக்க முடியல பின்னாங்கிற எங்க சொல்றது? அத திமிர்ல கிரிஞ்சியா? ஐயோ நெஞ்சு பட படக்குது. பக்கத்துல ஏதாவது ஆஸ்பத்திரி இருக்கா? பக்கத்துல சுடுகாடு இருக்கு, போய் படுத்துக்கிறியா? உன்னையும் உன் பிள்ளையும் நம்புறேன் பாரு. கடைசியில் நான் சுடுகாட்டுக்கு தேடி போனேன். அந்த லிங்காவும் ரங்காவும் இருக்கப்போ சும்மா கும்மன்னு இருந்தேன். அது செட்டியார நினைச்சதான் சும்மா டர்னு. சுமாரு அதான் கூட 2 பசங்க வந்திருக்காங்களே, எல்லாம் பாத்துக்குவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். யார் சொத்துக்கு யார் சாவுறது? குடும்பம் டேஞ்சரா இருக்கீங்க. செட்டியார் வேற ரவுண்டு கட்டி அடிக்க போறான். தம்பி வண்டி எங்க நிக்கும்? இதென்ன பஸ்ஸா? ரெஸ்ட் ஆஃப் தான் நிக்கும். ரெஸ்ட் பண்ணிட்டு போவா. டிபன் வாங்கி தரேன். தம்பி கியா ஐயா ஏய் வண்டி நீட்டோட ஃபுல் ஸ்பீட்ல ஓடுவேன். முடிஞ்சா கூடவே ஓடிவா. நீ ஓடும் போது உன்னை தாண்டி ஓடிப்பேன் நானு. ஏய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? அநியாயமாகுது. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நல்லது தானே நடக்கும். எப்பா ராஜா, நீ உயர்ந்த மனுஷன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு கருநாள். இப்போ ரிஜிஸ்டர் வேண்டாம். என்ன கருநாள் அலைச்சல்? அடி போடி இவள. இந்த ப்ராப்பர்ட்டியை லேடிஸ் பேருக்கே வேணாம். நீ சுங்கா பேருக்கே எழுது. சுங்கா பேருக்கே எழுது. என்ன பேசிட்டு இருக்க நீ? சுங்கா திட்டம். உன் பேரை என்ன அமைச்சிருக்கா பாரு. இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலனா என் பொண்ணை கொண்டுடுவான். என்ன தம்பி சவுண்டை கொஞ்சம் குறைக்கிறது? ஃபோட்டோவில் பார்த்து இல்லை கன்று எங்கே இருக்குன்னு ஒன்றும் இருக்காது. கமட்டில் குத்துறேண்ணா. ராஜா நீ போய் ரிஜிஸ்டர் வேலையை பாரு. அந்த கேமரா பாருமா. தள்ளிப்போமா. மா கேமரா பாரு. எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? இங்கதான் என்ட்ரி ஃப்ரீன்னு போட்டிருந்தது, அதான் கூட்டு வந்தேன். ஹலோ டாட், நான் தப்பிச்சிட்டேன். என்னமா சொல்ற? தப்பிச்சிட்டியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் சார். என்ன 2 கையெழுத்துனா? யாழ்னி are you okay? Yeah, I'm now safe, Daddy. Thank God. இங்க ஒரு குரூப் நம்மள blackmail பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தியேட்டர் அவங்க பேர்ல எழுதி கொடுத்தாதான் உன்னை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றாங்க. I am in the registration office right now. Oh, registration cancel பண்ணிடுங்க. எதுவும் கொடுக்க வேண்டாம். சரி நீ கேர்ஃபுல்லா இரு. நான் அடுத்த ஃளைட்ல வந்து உன்னை பிக்கப் பண்றேன். Okay? You take care of yourself. Yes, I will. யார்கிட்ட பேசுன? அப்பா கிட்ட பேசினேன். உங்க அப்பாட்ட என்ன பேசுன? கிட்னாப்பர்ஸ் கேட்ட தியேட்டரை கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். சூப்பர். Give me high five. Yes. என்ன? என்ன உங்க பொண்ணு இப்படி வெளிநாட்டுல போய் ஓடி போயிடுச்சு? என் பையன் ஃபாரின்ல போய் கஷ்டப்பட்டு இப்போ அதுக்கு என்ன பண்றதா? 2 கையெழுத்து தானே, அது போட்டிங்கன்னா பத்திரத்தை எடுத்துட்டு போயிடுவேன். வேலை முடிஞ்சிடும். இன்னைக்கு கறி நாள். இல்ல 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 கீழே போய் கறி விருந்தோட சந்தோஷமா அனுப்புறேன். கையெழுத்து போடாம கை நினைக்க கூடாது. Take them out. என்னவா? என்ன அண்ணா அண்ணா கை Out. என்ன ஆச்சு? ப்ளீஸ் டெல் மீ. முஸ்டேல என் ஃபோன்லேருந்து அவுட் கோயிங் இன்டர்நேஷனல் கால் போட்டு என்னோட ஆசை கனவு லட்சியம் எல்லாத்தையும் முஸ்டேல. சென்னையில் சினிமா பேரடைஸ்னு ஒரு தேட்டர் இருக்கு, தெரியுமா உனக்கு?
உங்கள் சொத்து தான், தெரியுமா தெரியாதா? என்கிட்ட 2547 crores சொத்து இருக்கு. இப்படி சின்னதா ஒரு தியேட்டர் பேரு கேட்டா எப்படி? சின்னது இல்லை, அதான் 2547 கோடி ரூபாய் சொத்து தான். இது சின்னது தானம்மா, ஆனால் எங்களுக்கு அது ஒரு சொத்து தான். எங்கள் அப்பனும் பாட்டனும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு தேட்டர் எடுத்து உங்கள் அப்பா கையில் கொடுத்துட்டு கடன் எடுத்து என் தலைமையில் வச்சிட்டானுங்க. நான் எங்கள் அம்மா கிட்டேயும் ஆயா கிட்டேயும் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், தேட்டரை ஒரு நாள் மீட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு. சென்னைக்கு வந்து ஒரு டானா ஃபார்ம் ஆகி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு மிஸ்ஸி ஆண்டி அதோட டாகை காணும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு டானுக்கு வந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் டாக். நாய் அதான் இந்த பணங்க வீட்டுலாம் இருக்குமே வெள்ளையா, நாய்க்கு பூனைக்கு போகிற மாதிரி இருக்குமா, சுற்றி சுற்றி குலைக்குமே. இல்லை அதான் நீங்களோட பெட்டில் கட்டி வச்சு படுத்துருப்பீங்களே, அந்த பாமரை, அந்த நாயை காணும் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். என்னடா இது ஜுங்காவுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணாமல் அந்த கேஸையும் கையில் எடுத்து அவனை தூக்கலான்னா பசங்களா சொன்னானுங்க, அண்ணா ஆட்டோவில் தூக்கலானான்னு. ஆட்டோவில் தூக்கலாம் செலவுன்ட்டு ஒரு சைக்கிள் எடுத்து வீட்டு நான் நிற்கிறேன். அவன் மாடு மாதிரி 160 கிலோவில் வந்து நிற்கிறான். சரின்னு அவனை தூக்கி சைக்கிளை வச்சுட்டு 2 பேரும் இழுக்கலான்னு பார்த்தா அவனும் நான் வரல, சைக்கிள் வரல. 2 பேரும் அப்படியே தூக்கிட்டு மீஞ்சூர் வந்து 5 கிரமா 27 கிலோமீட்டர் அப்படியே தூக்கிட்டு வந்தேன். அப்படி வைத்த வாயை கட்டி சொலையா ஒரு கோடி ரூபாய் சம்பாரிச்சு உங்க அப்பா கையில கொடுத்தா உங்க அப்பா அப்படியே கண்டா சுருக்கி பாக்குறான். ஏன் எத்து குத்தா என்ன? உங்கள்ட்ட 2547 ரூபாய் சொத்து இருக்குல்ல, எத்து குத்தா குறைஞ்சா போயிருவீங்க. 400 ரூபா குமார் சட்டை டிஸ்கவுண்ட்ல 400 ரூபாய். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக போற சந்தோஷத்துல புது சட்டை வாங்கி போட்டு போனா ஹிந்திக்கார செக்யூரிட்டி சொக்க கிஷ்டமாவன். நான் வாங்கிக்கிட்டேன். அன்னைக்கு தான் ஒன்று புரிஞ்சுது, நமக்கு சொந்தமான ஒன்று ஒருத்தன் கையில் இருக்குதுன்னா அவனுக்கு சொந்தமான ஒன்றை நம்ம தூக்குனாதான் நமக்கு சொந்தமான ஒன்று தூக்கி நம்ம கையில் கொடுப்பான்ட்டு. புரிஞ்சுதா உனக்கு? உனக்கு புரிஞ்சுதா? உனக்குலாம் புரியாது. அப்புறம் போனை போட்டு மேனேஜர் எங்க இருக்கு விசாரிச்சேன். பாரிஸ்ல டப்புன்னு கிளம்பி பாரிஸ்ல நிக்கிறேன். அவன் இந்த பாரிஸ்ல அந்த பாரிஸ்னா இந்த பாரிஸ்ல அந்த பாரிஸ் என்ன செலவு தெரியுமா? எக்கனாமிக் கிளாஸ்ல 8 ஃபிளைட் சுத்தின்னு வந்தா ரேட்டு கம்மினானுங்க. தம்பி நான் இன்னும் சுத்த ரெடி, நீ ரேட்டு குறைக்க ரெடியான்னு கேட்டா இல்லப்பா இதான் மேக்ஸிமம் சொல்லிட்டானுங்க. அப்படிலாம் அடிச்சு பிடிச்சி காசம் செலவு பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா நீ எப்படி நின்ன தெரியுமா? என் முன்னாடி இப்படின்னு கேளு. எப்படி? ஏமா நீ எல்லாம் அழகா போறது யாரும் ஆளுதா? சரி உன்னை பார்த்து நான் வேலையான்னு சொல்லிட்டு உன்னை தூக்கி ஓரம் வச்சுட்டு வேலையை பார்த்தா ஒரு இடமா நிற்கிறேன். நீ இங்கே போனா அங்கே போற, அங்கே ஓடுனா இங்கே ஓடுற, இங்கே ஓடுனா அங்கே ஓடுற. ஒரு கோஆபரேஷன் கிடையாது உனக்கு. நான்சென்ஸ், ஸ்டூபிட் நான்சென்ஸ். இந்த பார், எவனுக்கு உன்னை பார்த்தாலும் பிடிக்கும், எனக்கு பிடிக்காத உன்னை. சரின்னு சொல்லிட்டு லட்சத்தோடு நான் உன்னை தூக்கலாம் பிளான் பண்ணா இன்னொருத்தர் அலையாக தூக்கின்னு போயிட்டான். சரின்னு அவன் தூக்குனதை நான் தூக்குனதா உங்க அப்பனுக்கு போன் போட்டு நம்ப வச்சேன். அந்த லூசு நம்பிடுச்சு. பிரெஞ்சு போலீஸாலே நெருங்க முடியாது இட்டாலியன் மாஃபியாவை உனக்காக நான் மைனஸ் டிகிரி நீந்து வந்தமா. நீ செய்வியா? உங்க அப்பா செய்வானா? நான் நீந்துறேன். இந்த ஊருக்காரன் பண்ணுவேனா? அங்க வந்து அங்கிருந்து ஓடுற. சரி எங்க அப்பா பண்ண புண்ணியமோ எங்க பாட்டம் பண்ண புண்ணியமோ நீ ஏன் அந்த வண்டியில் ஏறின பாரு. அந்த மூமெண்ட் அது எப்படி தெரியுமா இருந்தது? அப்படியே என் தேட்டரே வந்து இந்த கண்ணா ராசா இந்த வரனா இந்த வந்துட்டு நான் செல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என் மடியில் ஏறி உட்காந்த மாதிரி இருந்தது. அப்ப என்ன காரியம் பண்ண தெரியுமா நீ? இப்ப என்ன காரியம் பண்ண தெரியுமா நீ? நேரத்துல பிரெஞ்சு போலீஸ்ட விடுற. ஒரு பக்கம் பிரெஞ்சு போலீஸ், ஒரு பக்கம் இட்டாலியன் மாஃபியா. அப்பா ஐயோ, அம்மா ஐயோ, அத்தா ஐயோ, தாவு தீர்ந்துச்சு. ப்ளீஸ். சரி எல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஜுங்கா மனசுல இருக்கிற அடக்கி வச்சுக்கோ. நீ ஒரு தேட்டர் ஓனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை உன் காதுல சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிட்டு இருந்தா சாங்கு உனக்கு. சாரி, இங்க பார், ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சென்னையில் இருக்கிற ஃபேமஸான டான் ஜுங்கா அங்கிருந்து உன்னை தேடி வந்து உனக்காக 28,47,038 செலவு பண்ணி உன்னை இட்டாலியன் மாஃபியாலேருந்து காப்பாத்திருக்கான். அவனை மறந்துடாத. வாழ்ந்து கட்டனோட வைராகலாம் உனக்கு தெரியாதுமா. சந்தோஷமா இரு. நான் என்ன பண்ண? போ 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 ஓ இப்போ கூட ஒன்று லாக் பண்ணலாம். லவ் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஒன்று புரியுது, ஒரு டான் டாவடிக்கூடாது. அப்படி டாவடிச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு நான் தான் எக்ஸாம்பிள். போ போச்சு, எல்லாம் போச்சு. ஏய் 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 ஆள்னே உரத்தில் அடங்க பாரு. இது அப்பனுக்கு மேலே இது யானி விட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல இல்ல
அப்பா தியேட்டர் கொடுத்துருவாரு. அப்பா தியேட்டர் கொடுத்துருவாரு. இப்போதானே சேவா இருக்குன்னு சொன்னேன். ஜுங்கா ஜுங்கா என்ன திரும்பி பிடிச்சிட்டாருப்பா. டேய் அவளை விட்டு. அப்பா அப்பா அவரை டே சொல்லாதீங்கப்பா. ஜுங்கா சார், ஜுங்கா நான் தியேட்டர் கொடுத்து தொலைக்கிறேன். அவ விட்டுடுங்க ப்ளீஸ். அப்பா இப்போ கொடுத்துறேன். 5 நிமிஷத்துல உனக்கு ஒண்ணும் ஆகாது. தோ போய்ட்டமா, பக்கத்துல தான் இருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க. என்னாச்சு சார்? ஜுங்கா திருப்பி பொண்ணே தூக்கிட்டான். இவனை கூட்டு வாங்க மேல. ஏய் ஜுங்கா ஓகேக்கா தூக்குங்கடா தூக்குடா பசங்களா. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கடா. ஏய் நீங்க இருக்கா ஜுங்கா. ஏய் நீங்க இருக்கா ஜுங்கா. ஃபாஸ்ட் அப்பா ஃபாஸ்ட். So வந்தமா. We are ready for registration. Ready fast. Sir. Fine. Are you okay? I'm fine. Done. ஃபாஸ்ட் பாப்பா. Yes ma. Done. Don't kill me. ஐயோ நான் சைன் பண்ணிட்டேமா. அப்பா சைன் பண்ணிட்டீங்களாப்பா? அடுத்து அவங்க சைன் பண்ணனும். அவ்வளவுதான். தாமா தா சைன் பண்ணுங்க. தா அவங்க சைன் பண்றாங்கம்மா. வேற ஏதாவது வேணுமா? இப்போ சைன் பண்ணி முடிச்சாங்கம்மா. கொடுங்கப்பா கொடுங்க. தாமா பேசு உன் பையன்கிட்ட. ஜுங்கா நான் தான்ப்பா அம்மா பேசுறேன்ப்பா. இப்போ நாச்சாப்பா சாப்பிட்டியாப்பா? நல்லா இருக்குதாப்பா? ஏய் சாப்பாடு வத்தி பேசுறேன்மா. தியேட்டர் கடிச்சிட்டு சொல்லு. ஏப்பா செட்டியாரு பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருப்பா. செட்டியார் ரொம்ப நல்லவர்ப்பா, நம்ம நினைச்ச மாதிரி இல்ல. அப்பா அப்பா. ஏப்பா அந்த பொண்ணு ஒண்ணு பண்ணிடாதப்பா. அத பத்திர கைக்கு வந்துருச்சே. நாச்சனா கேப்பா, நீ தைரியமா இரு. நாச்சனா கேப்பா. யானியா ஓகே? விடு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சா? விட்டுட்டாருப்பா. ஏப்பா ஜுங்கா நினைச்சத சாச்சியப்பா சாமி. கை நினைச்சுக்கலாமா செட்டியார்? My God. Salut Junga. Hi Junga, congrats. Tu vas annoncer à la PRA காண்டாக்ட் பண்ணி நம்ம லீடரை நம்ம இடத்துல வந்து ஒப்படைச்சிட்டு இந்த இந்தியன் கேர்ளை கூட்டிட்டு போக சொல்லுங்க. À ce moment-là, tu le tues. கடைசி சொன்ன ஏதோ ஸ்டைலா என்னது இது? அவன் லீடர் விட்டதும் உன்னை கொன்னுட சொல்றான். மெர்சி மாஃபியா கும்பலோட கவனம் நாம கூட்டிட்டு போற மாஃபியா லீடர் மேல தான் இருக்கும். அந்த இந்தியன் கேர்ள் நம்ம பக்கம் வந்த உடனே நான் மாஃபியா லீடரோட லாக்கர் ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ பொசிஷன்ல இருக்கிற நம்ம ஸ்னைப்பர் அந்த இந்தியன் கேர்ளை ஷூட் பண்ணணும். இது மாஃபியாவுக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். இந்தியன் கேர்ளை ஷூட் பண்ணதுக்காக மாஃபியா லீடரை நான் ஷூட் பண்ணுவேன். அப்போ ஹைட் அவுட்ல இருக்கிற மொத்த மாஃபியா கும்பலும் நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வெளியே வருவாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம மொத்த மாஃபியா கும்பலையும் ஒழிச்சு கட்டணும். எனக்கு அவன் சுற்றுவான், நான் செத்துருவான் பயம் கிடையாது. நான் செத்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா பாட்டி சேர்ந்து தேட்டர் என்ன பண்ணுமோ அந்த பயம்தான். நமக்கு லைஃப்பில் பெரிய ஆம்பிஷன்லாம் இருக்குமா. ரங்கா லிங்கா ஜுங்கான்னு 3 தேட்டர் கட்டணும். ஆடியன்ஸ்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே வரணும். இன்னும் கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டுன்னு வச்சுக்கேன், மினி ஜுங்காவே கட்டிடலாம். இதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா? மினி ஜுங்கா முக்கியமா? மஸ்ட்டு, புரியுதா? சும்மா உளராத. ஏய் கோச்சிட்டியானே நீ? சாரி கை பிடிச்சிட்டேன். இங்கே பார், என்ன பார், என் வாயில்ல என் கண்ணை பார். நான் சொல்கிறத நல்லா நோட் பண்ணிக்கோ. ஜுங்கா சாவருக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னான்னு சொல்லிட்டு என் பாட்டிட்டு சொல்லிடு. தப்பிக்கிறதுக்கு ஏதோ பேசுறானோ சார்? அவன் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கான். பாப்கார்ன் ரேட் மட்டும் டிக்கெட் ரேட்டை விட அதிகமாக இருந்துச்சு. செத்து ஆவியை வந்து சாவடிப்பேன்னு சொல்லு. இது அப்படியே சொல்லு, சரியா? ஃபாலோ. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? டைமில் சீக்கிரம் சொல்லு. அது லட்சத்துக்காக வந்து உன் பின்னாடி சுற்றினல, அதில் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுமா. இங்கே ஹார்ட்டாக புரியுதா? ஃபார்ம் ஆயிடுச்சுமா. ஏதோ சாவ போகிறன்ற தைரியத்தில் சொல்கிறேன். இல்லாட்டி செத்தாலும் சொல்ல மாட்டேன் அந்த ஜுங்கா.
ஐம் அ மேன். நீ சாகலாம் மாட்டேன். நான் போன உடனே போலீஸ் கிட்ட நீ தான் என்னை காப்பாத்தினேன்னு சொல்லிடு. ஐயோ நீ போன அவன்கிட்ட லஃபீம்ப அதுக்கு அவன் 2 மெர்சியை போட்டு 2 லஃபியை போட்டு உன்னை விட்டுருவான். அப்புறம் என்ன மட்டும் தண்ணியை வச்சு செஞ்சு அப்புறம் கிணத்து படப்பட சுட்டு போயிட்டே இருப்பான் அவன். ஜுங்கா எங்கள் அம்மாவும் ஆயம் வாழவான்னு சொன்னேன்னு சொல்லு. தேட்டரை பத்திரமா பார்த்துக்க சொல்லு. தேட்டருக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு செலவு வைக்க சொன்னேன்னு சொல்லிடு. ஜுங்கா செத்தாலும் அவன் தேட்டர் வாழட்டும். ஜெய்ஹிந்த். நீ நீயும் சேஃபு தியேட்டரும் சேஃபு. தியேட்டர் கொடுக்கறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஏன்? அப்படி தியேட்டர் மட்டும் தனியா கொடுக்க முடியாது. நீங்க ஏன் மாஃபியா கேங் லீடரை சுட்டீங்க? போலீஸ்ட்ட போனா சேஃப் ஆடுன்னு சொல்லி யாழ்னி நம்பினா. யாழ்னியை சுடுறதுக்கு போலீஸ் பிளான் பண்ணாங்க. மாஃபியா கேங் என்ன சுடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. மாஃபியா லீடரை சுட்டா மாஃபியா கேங் போலீஸை சுடும். பதிலுக்கு போலீஸ் மாஃபியா சுடும். அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை. நானும் யாழ்னியும் ஓரமாக ஒதுக்கிட்டோம். ஓ, அப்போ பிரெஞ்சு போலீஸ் உங்க மேலே எதுவும் கேஸ் போடலையா? பிரான்ஸ் போலீஸ்க்கு யாழ்னி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா. நான் மாஃபியா லீடரை சுட்ட பெருமைக்கு அவங்க அவார்டு வாங்கிட்டாங்க. எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டவுட்டு தான் இருக்கா? இல்லைல்ல? மற்ற தியேட்டரை விட இந்த தியேட்டர்ல டிக்கெட் ரொம்ப கம்மியா இருக்குது. ஏப்பா இந்த டிக்கெட்டுக்கு பாப்கார்ன் ஃப்ரீயாப்பா. ஜுங்கா கலக்கிட்டப்பா. ஏப்பா எல்லாம் நல்லபடி தானே போயிட்டு இருந்துச்சு. பாரின் போலீஸ் இத்தாலிய மாப்பிள்ள தப்பிச்சு நம்ம போலீஸ் வந்து மாட்டிட்டீங்களே. எல்லா சாம்ராஜ்யமும் அழிஞ்சது ஒரு பச்சை துரோகத்தால தான். யோ, அவன்கிட்ட சொல்றதுக்கு வேற கதை இல்லை போல இருக்கு. பார்ட் 2க்கு லீட் போடுறப்பல அப்படியே ஃப்ரீயா விட்டுரு. அப்படி இல்லை இன்ஸ்பெக்டர். பசங்க பாரிஸ்ல இருந்து வந்த உடனே சக்சஸ் பார்ட்டி கேட்டானுங்க. கொடுக்க வேண்டியதானே? இப்பதான் கை நேரம் சொத்து பணம் எல்லாம் இருக்கே. நானும் கொடுத்தனே. என்னடா இது? உப்பாடா. இந்த உப்புமா பாட்டி கடை இன்சைட்ல மண் வந்தோம். ஏண்டா இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்தோம், இன்னும் உப்புமா. சரி ஓகே, இந்த உப்புமால ஒரு கை சக்கரை கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுருந்தா கூட ஏதோ சந்தோஷத்தில் ஸ்வீட் தரையும் சாப்பிட்ருப்போம். அதில் உளுத்தம் பருப்பும் கடுக்கும் தாளிக்காம அப்படியே அண்டா ஃபுல்லாக அவிச்சு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேடா. டேய், எனக்கு தெரியாது. சக்கரை போட எனக்கு தெரியாது. என்ன தெரியும்? சக்கரை சாப்பிட்டா என்ன வரும்? சக்கரை சாப்பிட்டா சுகர் வரும். சுகர் வந்தா பிபி வரும். நீ ஒன்றை யோசிக்கிறோம்டா, ஒன்றை தாண்டி உன் குடும்பத்தை யோசிக்கிறோம்டா. நாங்களும் யோசித்தோம். நான் யோசிச்சேன். நான் யோசிச்சேன்றேன். நானும் அவன் யோசிச்சுதான் யோசிச்சேன். இல்லை யோசிச்சிட்டோம். சனி எனக்கு உப்புமாவுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுங்க. இவ்வளோ சம்பாதிச்சிட்ட பிறகும் நீ உப்புமா கிண்டி இருக்கனா நான் சுடுற தப்பே இல்லை.
சார் என் பாக்கெட்ல போனே காணோம் சார். யோ என்னையா அது உன் ஃபோன்ல இருந்து ஃபோன் வருது. கொடுங்க சார். ஃபோன் என்ன வீட்ல வச்சிட்டியா? ஹலோ ஜி உங்களுக்கு ஒண்ணு இல்லையா ஜி? எங்களுக்கு ஒண்ணு இல்ல ஜி. நீங்க யார் ஜி பேசுறது? ஜி காவல்துறை நண்பன் டான் ஜுங்கா ஜி. எங்க ஜி பேசுற? ஜி நீங்க நம்மள இல்லீகலா பண்ண ட்ரை பண்ணீங்க. நம்ம அத லீகலா ஃபேஸ் பண்ணிக்கிறோம் ஜி. வேணாம் ஜி. நேர்ல வாங்க பேசி தீர்த்துக்கலாம். नो जी रनिंग जी जुंगा रनिंग सक्सेसफुली जी या फिल्म बाय गोकुल जी जी थैंक्स जी